ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சினிமருமல் சீரியல் இன்னைக்கு அழகர் முதல்ல அம்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழை பார்த்து அம்மா சொல்லலேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வருஷம் கல்யாண நாளுக்காக சேது ஐஷுவுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னன்றதை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே மோகனா எல்லாரும் இருக்கும்போது ராஜாங்கத்துக்கிட்ட குழந்தைங்களுக்கு வருஷம் பிறந்தநாள் வரப்போது, அதனால கோயிலில் அன்னதானம் அவங்க பேரில் கொடுக்கலான்னு சொன்ன உடனே ஈஸ்வரி வேகமாக சேதுக்கு ஐஷுவுக்கு கூட தான் வருஷம் கல்யாண நாள்னு சொன்ன உடனே சித்ரா அதுக்கு அவங்களுக்கும் அப்போ நீங்கள் கல்யாண நாளைக்கு அன்னதானம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மோகனாவும் நான் சொன்னது தப்புதாமா, அவங்க 2 பேரும் கல்யாண நாளைக்காகவும் பிள்ளைங்களோட பிறந்த நாளைக்கும் சேர்த்து நம்ம அன்னதானம் போடலான்னு சொன்ன உடனே ராஜாங்க சிரிச்சுக்கிட்டே என்னதான் இருந்தாலும் உங்கள் அண்ணன் பொண்ணுன்றதுனால விட்டு கொடுக்காம பேசுறியப்பா அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரி என் அண்ணன் பொண்ணுக்காக நான் தானே பேசணும்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் கண்ணமுடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களோட பர்த்டே நம்ம எல்லாம் பெரிய அளவில் கொண்டாடணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மலர் வந்து ஆமா நான் அழகரோட சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் திடீர்னு அழகர் பேச ஆரம்பிச்சிட்டான், அதான் மாமா உங்ககிட்ட உடனே தூக்கிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே சேதுவும் உடனே கையில் குழந்தைய வாங்கி என்னடா பேச ஆரம்பிச்சிட்டியா, அப்பா முன்னாடி ஒன் டைம் பேசலாமே அப்படின்றாங்க. ப்ளீஸ்டா அழகர் பேசுன்னு சொன்ன உடனே அவனும் அம்மான்றான். அதை கேட்ட குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பாரு அம்மா சொல்கிறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ஈஸ்வரி என்னடா 1 வயசு ஆக போது எதுவுமே பேசலேன்னு நினச்சேன், பரவாயில்ல பேசிட்டான் அப்படின்றாங்க. எல்லாரும் அப்பையும் விடாமல் மறுபடியும் பேசுப்பான்னு சொன்ன உடனே அம்மான்றான். பாருங்களேன் தெளிவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மோகனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஈஸ்வரி என்னப்பா அம்மா சொல்லுன்னு மட்டும் சொல்கிறீங்க, அப்பா சொல்லுன்னு சொல்லுங்கப்பா, அப்பா கையில் வச்சுக்கிட்டு அம்மானே சொன்னால் நல்லாவா இருக்கும், அப்பான்னு சொல்லுங்கப்பான்றாங்க. உடனே சேதுவும் அப்பா கையில் தானேப்பா இருக்கா, அப்பான்னு சொல்லுப்பான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே ஐஷுவும் குழந்தைய வாங்கிட்டு அப்பா சொல்லுங்கன்றாங்க. ஆனால் அவன் அம்மான்னு தான் சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சாவித்திரி என்னப்பா உன் பையன் வாயிலிருந்து எப்போ பார்த்தாலும் அம்மானே வருது அப்பானே வராதான்னு சொன்னோடனே ராஜாங்கம் இப்போதானே முதல்ல அழகர் ஒரு வார்த்தையில் பேச ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அவனே நிறையா வார்த்தை பேசுவான், அப்பான்லாம் சொல்லுவான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சேதுவை பார்த்து நீ எதுவும் அப்பான்னு அவன் கூப்பிடலன்னு சொல்லி வருத்தப்படாதியா, இன்னும் கொஞ்சம் நல்ல வாய் நிறைய அவனை அப்பான்னு கூப்பிடுவான்றாங்க. உடனே சேதுவும் சரிப்பான்னு சொல்லிட்டு குழந்தையோட எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ் வீட்டில் எல்லாரும் மீனாட்சிக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் அவங்க அம்மா கிட்ட மீனாட்சிக்கு ட்ரெஸ் எல்லாம் சின்னதான மாதிரி இருக்குமா, ஒரு 2-3 ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்ன உடனே சரிப்பா இந்த வாரத்தில் வாங்கலான்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தமிழுக்கு மலர் கால் பண்ணுறாங்க. என் கையெல்லாம் என்னையா இருக்கிறதுனால ஸ்பீக்கரில் போடுன்னு சொன்ன உடனே ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாங்க. மலர் அப்போ உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது, அதை கெஸ் பண்ணி பார்ப்போன்னு சொல்கிறாங்க. உடனே தமிழும் அழகர் சம்மந்தமாக தான் ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு தெரியுது, ஆனால் எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்கன்னு சொன்ன உடனே மலரும் அழகர் பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னோடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழும் எப்பக்கா அவன் பேச ஆரம்பிச்சான்னு சொல்லி கேட்ட உடனே நான் எப்பயும் போல அவன் கூட விளாண்டுட்டு இருந்தேன், திடீர்னு அமைதியாக இருந்துச்சு, அந்த நேரம் பார்த்து அம்மான்னு சொல்லிட்டு இருந்தான், எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னேன், அப்போ கூட அவன் அம்மான்னு அந்த ஒரு வார்த்தையே தான் சொல்லிட்டு இருந்தான்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ். இந்த பக்கம் சேதுவோட பாட்டி கடவுள்கிட்ட எல்லாம் நன்றி சொல்றாங்க. தமிழோட பாட்டி அவங்க மருமகிட்ட முதல்ல குழந்தை பேசியிருக்கான், அதனால ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிடலான்றாங்க. இந்த பக்கம் மலர் முதல்ல அம்மான்னு சொல்லியிருக்கான்ல, அதை உனக்கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு கால் பண்ணி சொன்னேன்னு சொன்ன உடனே தமிழ் அக்கா என்னை அழகர் நேரில் பார்த்து அம்மா சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன், அதனால எனக்கு வீடியோ கால் போடுறீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வீடியோ கால் போடுறாங்க. தமிழ் அவங்க பையன் அழகரை பார்த்து டே அம்மா சொல்லுன்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க, அவன் வாயை திறப்பனான் இருக்கான். இங்கே மலரும் அழகர்கிட்ட ஏன்டா அம்மா சொல்லுன்னு சொன்ன போல அதெல்லாம் சொல்லதான்டா செஞ்சேன், இப்போ உங்கள் அம்மாவை பார்த்து சொல்லுனா ஏன்டா சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பையும் அந்த பையன் அம்மானே சொல்ல மாட்டேங்கிறான். உடனே சேதுவோட பாட்டி வந்து டே அம்மா சொல்லுடா பேராண்டின்னு சொல்கிறாங்க. அப்பயும் சொல்லல, தனமும் அம்மா சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அப்பயும் சொல்ல மாட்டேங்கிறான். வீட்டில் இருக்க எல்லாரும் அம்மா சொல்லுன்னு சொன்னாலும் அவன் சொல்லாததை பார்த்து தமிழ் அழுகவே செஞ்சிடுறாங்க. அதை பார்த்து தமிழோட அம்மா பிள்ளை ஒரு வேளை வீடியோ காலில் சொல்லாமல் நேரில் வந்து உன் முகத்தை பார்த்து சொல்லலான்னு இருக்கும், நாளைக்கு தான் பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்துடும்ல, அப்புறம் நான் ஒரு நேரில் பார்த்து சொல்லும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் மலர் ஒரு வேளை அவன் டயர்டாக இருப்பானா இருக்கும், அவன் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் நானே உனக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன், அவன் கண்டிப்பாக சொல்லுவான்னு சொல்லும் போதே தானா இனிமேல் அம்மான்னு சொன்னால் அதை எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பி கொடுக்குறீங்களாக்கான்னு சொன்ன உடனே மலர் உடனே கண்டிப்பாக வீடியோ அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிடுறாங்க. இந்த பக்கம் தமிழோட அம்மா தமிழ்கிட்ட இப்போதான் முதல் வார்த்தை பேச ஆரம்பிச்சிருக்கான்ல, இனிமேல் மலமலன்னு எல்லா வார்த்தையும் பேச ஆரம்பிச்சிருவேன், நீ சந்தோஷப்படு கவலைப்படாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஐஷு தூங்கிட்டு இருக்கும்போது சேது லைட்டை போடுன்னு சொன்னோடனே என்ன மாமா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்த்தா இங்கே ரூமே டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக இருக்குது. அதை பார்த்து ஐஷு ரொம்ப சந்தோஷப்பட்டு இதெல்லாம் எப்போ மாமா ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சேதுவும் நீ தூங்கிட்டு இருக்கும்போது தான் டெக்கரேஷன் பண்ண நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டோடனே சூப்பராக இருக்கும் மாமான்றாங்க. அதுக்கப்புறம் சேது ஐஷுவுக்கு ஒரு சேலையை கிஃப்ட் பண்ணிட்டு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்னு சொன்னோடனே ரொம்ப நன்றி மாமான்றாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னோடனே ஐஷுவும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சேலை ரொம்ப அழகா இருக்கு மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு சொல்றாங்க. உடனே சேது இன்னொரு கிஃப்ட்னு சொல்லிட்டு நெக்லஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து ஐஷு ரொம்ப அழகா இருக்கு மாமா, நீங்களே எனக்கு போட்டு விடுங்கன்னு சொன்னோடனே சேதுவும் சரி போட்டு விடுறேன்னு சொல்லி போட்டு விடுறாங்க. அதை கழுத்துல போட்டதுக்கப்புறம் ஐஷு ரொம்ப நல்லா இருக்கு மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமான்றாங்க. என்ன மாமா சர்ப்ரைஸ்லாம் பண்ணி அசத்துறீங்க, இதெல்லாம் நீங்க தான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சேது சிரிச்சுக்கிட்டே நீ தான் உன் பிறந்த நாளைக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட, அதனால தான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்றாங்க. உடனே ஐசு சத்தியமா இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமாமா, நீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பீங்களான்னு நான் கொஞ்சம் யோசிக்க தான் செஞ்சேன், ஆனால் அதுக்கப்புறம் நானே எதிர்பார்த்து கிடைக்கட்டுனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி எதிர்பார்க்காதன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் மாமா,
நீங்கள் எனக்காக இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாமா, தேங்க்யூ மாமான்னு சொன்ன உடனே சேது மறுபடியும் உனக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. ஐஷுவும் ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி மாமான்னு சொல்லி விஷ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஐஷுக்கு வாயெல்லாம் பல்லாதான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் தமிழ் அவங்க வீட்டில் அவங்க குழந்தை அம்மான்னு நம்மளை பார்த்து சொல்லேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சேதுவோட பாட்டி ஏண்டி அவள் உம்முனே இருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே தமிழோட அம்மாவும் அழகரு அம்மானு இவளை பார்த்து கூப்பிடலையே, அதுக்கு தான் வருத்தத்தில் இருக்கான்னு சொன்னோடனே நாளைக்கு குழந்தை வந்தால் சொல்லிட போகுது, அதுக்கேண்டி வருத்தமாக இருக்கான்னு சொன்னால் நானும் சொல்லிட்டேம்மா அவள் கேட்க மாட்டேங்கிறான்றாங்க. உடனே தமிழோட பாட்டி தமிழை கூப்பிட்டு ரெட்டை பிள்ளைங்கன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தான் பண்ணுங்க, அழகர் அங்கே பேச ஆரம்பிச்சிட்டான்னா அப்போ இங்கே மீனாட்சியும் பேச ஆரம்பிச்சிருவாள்ல, ஏன் இன்னும் பேசலை, ஒருவேளை எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, டாக்டர்கிட்ட எதுவும் கூட்டு போய் காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் ரெட்டை பிள்ளைங்கன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணுங்க தான், ஆனால் அதுக்காக ஒரே நேரத்தில் பேசணும்லாம் கிடையாது, அதெல்லாம் சீக்கிரம் மீனாட்சி பேச ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தனா தமிழ்கிட்ட நானும் மீனாட்சி விளாண்டுக்கிட்டு இருந்தோம், அப்போ திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டான்றாங்க. உடனே தமிழ் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்னது குழந்தை பேசிருச்சான்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க. தமிழ் குழந்தைய தூக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, எங்கே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செல்லப்பாண்டி தனத்துக்கிட்ட என்னது நம்ம மீனாட்சி பேச ஆரம்பிச்சிட்டாளான்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாப்பா பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ் அவங்க பொண்ணுக்கிட்ட இங்கே அம்மா சொல்லுங்க அம்மா சொல்லுங்க அம்மா சொல்லுங்கன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அப்பான்றது. அதை கேட்ட தமிழுக்கு மூஞ்சே வாடி போயிடுது. ஆனால் தமிழோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு பாரு தடவையே அப்பா சொல்லியிருக்கா, வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இங்கே தமிழோட அப்பா பாத்தியா அப்பா சொல்லியிருக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அப்பான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி இங்கே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே சேதுவோட பாத்தி என் கொள்ளுப்பேத்தி எவ்வளோ அழகாக பேசுகிறா பாத்தியா, அப்படியே பிசிசிலா வாய்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குன்னு ஓவர் பில்டப் வேறு இதில். இங்கே தமிழை அழாத குறையா அப்பா இருக்கட்டும் அம்மா சொல்லுன்றாங்க, அம்மா சொல்ல எனக்காக சொல்லுன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த மீனாட்சி பிள்ளை நானும் உங்களை அள வைக்காமல் விடமாட்டேன்ற மாதிரியே அப்பா அப்படிங்குது. இங்கே தமிழ் ரொம்ப வருத்தமாக அவங்க அம்மா கிட்ட என்னம்மா அழகுறான் அம்மானு சொல்ல மாட்டேங்கிறா, இவ்வளோ என்னை பார்த்து அம்மானு சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே தமிழோட அம்மா இதுக்கெல்லாம் அடி ஃபீல் பண்ணுவேன், பிள்ளை சொல்லாமல் எங்கே போயிட போகுது, ஒன்றை தான் சொல்ல போகுது, வேற யாரையுமா சொல்ல போகுது, எதுக்கு எடுத்தாலும் ஏண்டி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க, பிள்ளை பேசுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட இருந்து அவங்க அம்மா குழந்தைய வாங்கிட்டு பாருங்க இங்கே 2 கொள்ளு பட்டியும் பாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சேதோட பாட்டி குழந்தை எல்லாத்தையும் கொஞ்சிட்டு அங்கே உள்ள குழந்தை என்னடானா அம்மாவை பார்க்காம அம்மான்குது, இந்த பிள்ளை என்னடானா அப்பாவை பிரிஞ்சு அப்பாவோட இயக்கத்தில் அப்பான்குது, என்னத்த சொல்லன்னு சொல்லி ஃபீலும் பண்ணுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளைக்கு ப்ரோமோல சேதுவும் அவங்க ஃபேமிலியும் அழகரோட பர்த்டேயை கொண்டாடிட்டு பஞ்சாயத்துக்கு வராங்க. இந்த பக்கம் தமிழோட ஃபேமிலியும் மீனாட்சியோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணிட்டு பஞ்சாயத்துக்கு வர்றதுக்காக தமிழே அவங்க காரை ஓட்டிட்டு வர்றாங்க. ஆனால் இந்த பக்கம் பஞ்சாயத்தில் பார்த்தா குழந்தைய எப்பயும் மாற்றுற மாதிரி மாற்றலான்னு பார்த்தா அழகர் ஐஷுவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்ட்டு வரமாட்டேங்கிறான். இதோட ப்ரோமோ முடியுது. குழந்தை பிறந்திருக்கு 30 நாள்னு சொன்னாங்க, அப்பயும் அதே சைஸில் தான் இருந்துச்சு, 1 வயசுன்னு சொல்கிறாங்க, அப்பயும் இதே சைஸில் தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.